ப்ரோ காதுல எறும்பு போயிருச்சா? மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ மெடிடேட் பண்ணிட்டு இருந்தியா? இன்னைக்கு வேற ஃபேப் டூ பிளஸ் வேற மேட்ச் கிடையாது. மேட்ச் வேற கஷ்டமான மேட்ச் சிஎஸ்கே கூட. யாரை இறக்கி விடுறது? பேட்டிங் ஆர்டர் வேற கொலாப்ஸ் ஆகுமே. என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாள் எங்க விளையாண்டுருந்த? இவ்வளவு நாள் மிடில் ஆர்டர்ல விளையாண்டுருந்தேன். மிடில் ஆர்டரியா? இன்னைக்கு நீ என்ன பண்ற? 6th டவுன் அப்படி இறங்குறியா? இறங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இவனை டிஃபிகல்ட்டா ஒரு இடத்துல ஓடுவான். அப்ப நீ இன்னைக்கு வந்து 3 டவுன்ல இறங்குற. 3 டவுனா? சப்ப மேட்டர் ப்ரோ, இறங்கிடலாம். நீ 2 டவுன் இறங்குற. ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோ, இறங்கிடலாம். இப்படி ப்ரோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா இருக்க நீ. ஏன்னா என்ன அப்படி ஆக்கி வச்சிட்டானுங்கடா. என்னடா பண்ணாங்க? இந்தியன் டீமுக்குள்ளார போனடா, ஓபனிங் இருந்து மிடில் ஆர்டருக்கு தள்ளானுங்க. அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்புறம் அது 5 இல்லாம 6 7 இறங்கினானுங்க. அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 1 டவுன் 2 டவுன் இறங்கினானுங்க. அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த கத்தி அடிச்சு அடிச்சு சார்பாக்கிட்டானுங்கடா. ப்ரோ எங்க இறக்கி விட்டாலும் ஆடுவியா ப்ரோ? ஆமாண்டா, அங்க சேரிகல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட இறக்கி விட்டாலும் ஆடுவேன்டா. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா. நீ ஓபனிங் தான் இறங்குற. இப்போ பயந்த பத்தியா? ஐயோ என் தெய்வமே, இத்தனை நாளா இதுக்காக தானே காத்துன்னு இருந்தேன். என்னடா சொல்ற? உனக்கு ஓப்பனிங்ல விளையாட தெரியுமா? ஐயோ இத்தனை நாளா மிடில் ஆர்டர்ல விளையாடுற கேஎல் தான் உனக்கு தெரியும். ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்கி அடிச்ச கேஎல் தெரியாது. இன்னைக்கு பாப்ப தொக்கா மாட்டினானுங்க. இது நம்ம குழந்தைக்கு. ஓஹோ இது என் வைஃபுக்கு. மச்சான் அதான்டா கிளாசிக் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்.